Hello all, today's topic even the odd jobs on the Karnataka gig workers bill. கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா கிக் ஒர்க்கர்ஸ்க்கு ஒரு பில் பாஸ் பண்ணியிருக்காங்க. கிக் ஒர்க்கர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் பீரியட் ஆஃப் டைமில் மட்டும்தான் அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அதாவது 1 hour 2 hour அந்த மாதிரி ஓகேங்களா. மினிமம் எம்ப்ளாயீஸ் ஒர்க் பண்ணுற டைமிங் அவங்களுக்கு பொருந்தாது. அவங்க ஸ்பெஷல் டைம் அவங்களுடைய இஷ்டத்துக்கு ஒர்க் பண்ணுவாங்க பார்ட் டைமில். இந்த கிக் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா நாடு முழுவதும் 77 லட்சம் மக்கள் இருக்காங்க ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு 2020 யூனியன் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி அப்படிங்கிற ஒரு பில் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் அன்ஆர்கனைஸ்டு ஒர்க்கர்ஸாக இருந்தாலும் அவங்களுக்கான ஒரு வாழ்வாதாரம் சிறந்த முறையில் அமையணும் அப்படிங்கிற நோக்கில் குறிக்கோளில் கோட் ஆன் சோஷியல் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு 2022 பில் பாஸ் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ அதை தொடர்ந்து கர்நாடகா கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சோஷியல் செக்யூரிட்டி வெல்ஃபேர் பில் 2024 பாஸ் பண்ணுறாங்க. எஸ்பெஷலி இந்த கிக் ஒர்க்கர்ஸ்க்காக அவங்களுடைய நலனுக்காக ஓகேங்களா. ஸோ இதை சார்ந்து நம்ம என்ன சொல்ல வராங்க அப்படின்னா கிக் ஒர்க்கர்ஸ்க்கு காம்ப்ரிஹென்சிவான ஒரு நேஷ்னல் லா தேவைப்படுது. அது வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாயி ஸ்டேட்டஸை அவங்களுக்கு வழங்கி கொடுக்கும். ஆர்கனைஸ்டு அன்ஆர்கனைஸ்டுன்னு இல்லாமல் எம்ப்ளாயீஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் எல்லா மக்களுக்கும் வேலை செய்யும் மக்களுக்கும் கிடைக்கணும், வாழ்வாதாரம் உயரணும் அப்படிங்கிற நோக்கில் இதை பேசியிருக்காங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன் லாக்ட் இன் கான்ஃப்ளிக்ட் ஆன் த ஸ்டாண்ட் ஆஃப் இன் வெஸ்ட் பெங்கால். வெஸ்ட் பெங்காலில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு கலவரம் நடந்துட்டுருக்கு. அதுக்கான காரணம் கலவரம் இந்த சென்ஸ் வந்து ஒரு சர்ச்சை நீடித்து கொண்டு இருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலோட கவர்னர் வந்து சிவி ஆனந்த் போஸ் சரிங்களா. இவர் மேலே ராஜ்பவனில் ஒர்க் பண்ணுற ஒரு டெம்பரரி ஸ்டாஃப் வந்து செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ அங்கே இருக்கிற ஹையர் அஃபீஷியல்ஸ் ராஜ்பவன் அஃபீஷியல்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட்டை நீங்கள் வந்து எக்ஸ்கலேட் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த பெண்மணியும் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதை சார்ந்து கொல்கத்தா போலீஸ் கமிஷனர் வினீத் கோயலும் டெப்யூட்டி கமிஷனர் இந்திரா முகர்ஜியும் இவரை விசாரணைக்கு அழைக்கிறாங்க கவர்னரை. ஸோ கவர்னர் என்ன சொல்கிறார் அப்படின்னா இதை விட சீரியஸான கேசஸ் வந்து பல இதுக்கு முன்னாடி நடந்திருக்கு, அதையெல்லாம் நீங்கள் என்ன ஹேண்டில் பண்ணீங்க, இது வந்து என் மேலே கொடுக்கப்பட்ட ஒரு டிஃபமேஷன் கேஸ். மேலும் ஒரு ஹையர் அஃபீஷியல் ஆத்தரைஸ்டு சர்வீஸ் அஃபீஷியல் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தாலுமே கோர்ட்டுக்கு நாங்கள் பதிலளிக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் கான்ஸ்டியூஷன் 361 ஆர்டிக்கிள் சொல்லுது அப்படிங்கிறத அவர் சொல்கிறாரு ஓகேங்களா. ஸோ 361 ஆர்டிக்கிளில் இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்ன சொல்லுது அப்படின்னா ஒரு பிரசிடெண்ட்டோ ஒரு கவர்னரோ வந்து பார்த்திங்கன்னா கோர்ட் முன்னாடி அவங்களுடைய நடவடிக்கைக்கு பதில் சொல்ல தேவையில்லை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அதை சொன்னதோடு மட்டும் இல்லாமல் அவர் என்ன பண்ணுறாருனா இந்த இஷ்யூவை எக்ஸ்கலேட் பண்ணுறாரு. யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் சிஎம் மம்தா பானர்ஜிக்கும் எக்ஸ்கலேட் பண்ணி என்ன டெஃபமேஷன் கேஸ்க்காக தான் இதை வந்து ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது என்னை விசாரணைக்கு அழைப்பது வந்து முற்றிலும் வந்து மாறான ஒன்றாக இருக்கிறது அப்படிங்கிறதுல அவர் சொல்கிறாரு. மேலும் இந்த ஆர்டிக்கிள் பொதுவாக என்ன சொல்ல வருது அப்படின்னா ஒரு குற்றம் இழைச்சிட்டு சப்போஸ் அவர் குற்றவாளியா குற்றம் இல்லாதவரான்னு சொல்லலை, குற்றம் இழைச்சிட்டு இந்த மாதிரியான அரசியல் ஓட்டைகள் இருந்து தப்பிச்சு கொள்ளலாமா அப்படிங்கிற நோக்கிலையும் இதை வந்து பேசியிருக்காங்க ஓகேங்களா. மூவிங் டு வேர்ட்ஸ் பர்ச்டு அப்படின்னா சிட் ஆன் பிரான்ச், ஒரு பிரான்ச்சில் உட்காந்துருக்கக்கூடிய விஷயம் பறவையாக இருக்கலாம். பறவை வந்து இப்படி உட்காந்துருக்கு அப்படின்னா அதை வந்து பர்ச்டுன்னு சொல்லுவோம். இன்னொரு மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றின் விளிம்பில் அமர்ந்திருக்கிறது ஓகேங்களா. ஒரு பதவியாக கூட இருக்கலாம். நான் அந்த பொசிஷன்லேயே நான் ரொம்ப விளிம்பில் இருக்கிறேன்னு சொல்கிறோம் இல்லையா, அதை வந்து பர்ச்சுன்னு சொல்கிறோம். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா பர்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருத்தங்களுக்கு நம்ம பர்க் கொடுத்தோம்னா தான் அந்த பிரான்ச்சில் அவங்க உட்காந்துருப்பாங்க. விளிம்பில் அமர்ந்திருந்தாலுமே சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த விளிம்புலேயே அமர்ந்திருப்பாங்கன்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பர்ச்சை பர்க்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா. நெக்ஸ்ட் ஒன் ப்ரிகாரியஸ் அப்படின்னா சேஃபாக இல்லாதது, டேஞ்சரஸாக இருக்கிறது, சர்டைனிட்டின்னு சொல்லுவோம். நிச்சயம் இல்லாதது தான் சர்டைனிட்டின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ வந்து ப்ரிகாரியஸ் அப்படிங்கிறதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடியே ஒரு கார் புக் பண்ணிடுறோம் அப்படின்னா அது வந்து டேஞ்சரஸாக தான் இருக்கும், நாட் சேஃபாக இருக்கும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் பூல் அப்படின்னா மணி அல்லது ஐடியாஸை கலெக்ட் பண்ணுறது நம்பர் ஆஃப் பீப்புள்கிட்டருந்து சரிங்களா. மணியாக இருக்கலாம் இல்லை ஐடியாஸாக இருக்கலாம், அதை வந்து நிறையா பேர்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து பூல் சொல்லுவோம். ஸ்விம்மிங் பூல்னால் நீர்நிலை தொட்டியும் நம்ம வந்து பூல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சப்போஸ்லி அப்படின்னா என்ன பரவலான மக்களின் கருத்துக்கள் என்னவா இருக்குது, நம்பிக்கை என்னவா இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா. அக்கார்டிங் டு வாட் மெனி பீப்புள் பிலீவ், அதுதான் வந்து சப்போஸ்லி ஓகேங்களா. மற்றவங்களுடைய நம்பிக்கை என்னவாக இருக்கிறது அப்படிங்கிறதான் சப்போஸ்லி. ரிஜிட்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இல்லாமல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் வந்து
ரிஜிட். ஃபார் எக்ஸாம்பிள் ரிஜிட் ஆஃபீஸர் அப்படின்னா அவர் ரொம்ப ஸ்ட்ரிக்டான ஆஃபீஸர் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம சொல்லலாம். ஸ்ட்ராங்காக இருக்கிறது, ஃப்ளெக்சிபிள் ஆகாதது. நெக்ஸ்ட் ஒன் ஆர்பிட்ரரினா, நம்ம ஆர்பிட்ரேட்னா என்ன பார்த்துருந்தோம், நடுவர் மன்றம். சரிங்களா, அதுக்கு க்ளூ என்ன ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம், ஆர்பிட்னா விண்மீன்னு நம்ம ஞாபகம் வச்சுக்க சொன்னோம். ஸோ விண்மீன் வந்து நமக்கும் பூமிக்கும் வானுக்குமான ஒரு இதாக ஆர்பிட்ரேட்டாக வந்து செயல்படுது அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இல்லைங்களா. ஸோ வந்து நடுவர் மன்றம் அப்படிங்கிறது ஆர்பிட். ஓகேங்களா. இன்னொரு மீனிங் இதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னிச்சையாக மனம் போன போக்கில் செயல்படுறாங்க, ஆர்பிட்ரரி டெசிஷன்ஸ்ன்னு சொல்லுவோம். சரிங்களா, ஆர்பிட்ரரி டெசிஷன்ஸ் அவர் எடுக்கிறாங்க அப்படின்னா தன்னிச்சையாக மனம் போன போக்கில் அவங்க டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படிங்கிறதையும் ஆர்பிட்ரரின்னு சொல்லுவோம். ரெட்ரஸ் அப்படின்னா ஒரு ரெமிடி. சரிங்களா, ஒரு கிரிவன்ஸ்க்கான ஒரு ரெமிடி, பரிகாரம் தான் ரெட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படின்னா இதுக்கான தீர்வு நோக்கம் என்ன, தீர்வு உடன்படிக்கை என்ன அப்படிங்கிறது தான் வந்து ரெட்ரஸ். நெக்ஸ்ட் ஒன் ஒப்பேக் அப்படின்னா கிளியராக தெரியாதது, புரிஞ்சுக்க முடியாதது. ஓகேங்களா, நாட் கிளியர், டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட், ரெண்டுமே வந்து ஒப்பேக் தான். சரிங்களா, கிளியராகவும் இருக்காது, புரிஞ்சுக்கவும் முடியாது. டிஃபிகல்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ரெண்டுமே வந்து ஒப்பேக். ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு க்ளூ எனக்கு ஃபிக்ஸ் பண்ண வரலைங்க. ஸோ கிளியராக இருக்காது, புரிஞ்சுக்கவும் முடியாது, அதுதான் ஒப்பேக். ஓகேங்களா, ஸோ ஏதோ ஒப்பேற்ற முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு க்யூவில் வந்து நம்ம நின்றுட்டு இருக்கோம், ஏதோ ஒப்பேற்றிட்டு தான் இருக்க முடியும். சரியா, கிளியராகவும் இல்லை, புரிஞ்சுக்கவும் முடியலைன்னா ஒரு க்யூவில் நின்றுட்டு இருக்கும்போது ஏதோ ஒப்பேற்றி நம்ம நின்றுட்டு இருப்போம்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டேங்கிள் அப்படின்னா ட்விஸ்டடாக இருக்கிறது, ரெண்டுமே ட்விஸ்ட் ஆகி இருக்கிறதா வந்து டேங்கிள். இதுக்கு க்ளூ பேங்கிள்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பேங்கிள்னால் வளையல் இல்லையா. ஸோ பேங்கிள் வந்து ட்விஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் செப்டிக்ஸ்னால் சந்தேகம் கொண்டவர்கள், சந்தேக நோக்கத்தோடு நம்ம அதை ஒரு விஷயத்தை பார்க்குறது. இதுக்கு க்ளூ என்னென்னா, செப்டிக் ஆகுது நம்ம பாடியில் ஒரு பார்ட் அப்படின்னா நம்ம சந்தேகத்தோடு பார்ப்போம், எதனால் இது செப்டிக் ஆச்சுன்னு பார்ப்போம் இல்லையா, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. மோரிபன் அப்படின்னா நோய்வாய்க்கு உட்படுறது. சரிங்களா, டிசீஸை வந்து நமக்கு வர்றதான் வந்து மோரிபன். இதுக்கு க்ளூ, நம்ம மோரும் பன்னும் மட்டும் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு நோய்வாய்ப்படும். எனாக்ட்னா ஒரு லா பாஸ் பண்ணுறது, ஒரு மீனிங் வந்து பாஸ் லா. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ப்ளே, ஒரு நாடகத்தில் நம்ம வந்து ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்கிறது. சரிங்களா, ஒரு ப்ளேவோ ஒரு ஆக்ட்லேயோ வந்து நம்மளுடைய கதாபாத்திரத்தை பெர்ஃபார்ம் பண்ணுறதையும் வந்து எனாக்ட்னு சொல்கிறோம். சரிங்களா, ஒரு பில் பாஸ் பண்ணுறதையும் வந்து, ஒரு லா பாஸ் பண்ணுறது எனாக்ட்னு சொல்லுவோம், ஒரு கதாபாத்திரத்தில் ஏற்று நடிக்கிறதையும் எனாக்ட்னு சொல்லுவோம். ஸோ என்னோடய ஆக்ட் அந்த பிளேயில் எப்படி இருந்துச்சுன்னு கேட்போம். அதே மாதிரி ஒரு லா பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது என்னோட ஆக்ட் அப்படின்னு சொல்லிக்குவோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் கவிட்டட்னா நம்ம என்ன விரும்புகிறோம், வாண்ட் டு ஹாவ் சம்திங் இருக்கும் இல்லையா, நம்மளுடைய டிசையர், நம்மளுடைய ஆசைகள், விருப்பம் தான் வந்து என்ன கவிட்டட். ஓகேங்களா, சாரி 1 செகண்ட், நம்மளுடைய டிசையர் தான் வந்து கவிட்டட். ஓகேங்களா, ஸோ இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கவர் ஆகிருக்கும், நம்மளோட டிசைர் என்னன்னு சொல்லி நம்மளை சுற்றி கவர் ஆகிருக்குன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கவிட்டை கவர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ்கலேட் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறது, சீரியஸ் ஆக்குறது ஒரு மீனிங் இருக்குது. இதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கி சீரியஸ் ஆக்குறது ஒரு மீனிங். அதே மாதிரி இன்க்ரீஸ் பண்ணுறதும் சொல்லலாம். இன்னொரு மீனிங் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹையர் அஃபீஷியலுக்கு ஒரு அவேர்னஸ் கொடுத்து இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி நம்ம வந்து அவங்ககிட்ட மூவ் பண்ணுறோம் இல்லையா, அதையும் எக்ஸ்கலேட்னு சொல்கிறோம். ஸோ ஸ்ட்ராங் ஆக்கிறது, அதிகப்படுத்துறது, ஒரு ஹையர் அஃபீஷியல்கிட்ட இந்த பிரச்சனையை அவர்கிட்ட வந்து அவேர்னஸாக வந்து முன்னாடி சொல்லி அந்த இஷ்யூவை சால்வ் பண்ணி கொடுக்குறதையும் வந்து எக்ஸ்கலேட் சொல்லுவோம். பர்டைனிங் தொடர்புடையது. சரிங்களா, அப்ராப்ரியேட்டட், ரிலேட்டட்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வந்து பர்டைனிங். இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பர்சனுக்கும் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படின்னா அது சம்மந்தமுடையதாக தான் இருக்கும், ரிலேட்டடாக தான் இருக்கும். சரிங்களா, அப்ராப்ரியேட்னாலும் வந்து தொடர்புடையது அப்படிங்கிற மீனிங் வரும். சரிங்களா, நெக்ஸ்ட் வேர்ட் இம்யூனிட்டி. இம்யூனிட்டினா உங்களுக்கே தெரியும் இல்லையா, எபிலிட்டி டு அவாய்ட், எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவாய்ட் பண்ணுற எபிலிட்டியை தான் வந்து இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அது டிசீஸாக இருக்கலாம், கிரிட்டிசிசமாக இருக்கலாம், பனிஷ்மெண்ட்டாக இருக்கலாம், எதுவாக வேணாலும் இருக்கலாம். சரிங்களா, எபிலிட்டி டு அவாய்ட் தான் இம்யூனிட்டி. தன்னை தற்காத்து கொள்ளுகிற ஒரு தன்மை தான் வந்து தவிர்க்கக்கூடிய தன்மை, எந்த பிரச்சனையாகவே இருந்தாலும், அது டிசீஸாக இருக்கலாம், கிரிட்டிசிசமாக இருக்கலாம். சரிங்களா, இது எல்லாத்துலேருந்தும் தப்பிக்கும் தன்மை கொண்டது தான் வந்து இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் த்ரோனி அப்படின்னா ஒரு டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனில் இருக்கிறத த்ரோனின்னு சொல்லுவோம். அதே மாதிரி முள்களையும் நம்ம வந்து த்ரோன்னு சொல்லுவோம், முள். சரிங்களா, ஸோ 2 மீனிங் இருக்குங்க. முட்களை த்ரோன்னு சொல்லுவோம்,
அதே மாதிரி டிஃபிகல்ட்டான ஒரு இசைவின்மையான டிஸ்அக்ரிமெண்ட்டான ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணுறதையும் நம்ம வந்து த்ரோனின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஃப்ளோட்டட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெஃப்யூஸ் பண்ணுறது. ஓகேங்களா, ஒரு விஷயத்தை வந்து மறுக்கிறது. சரிங்களா, அதை வந்து ஒபே பண்ணாமல் அக்செப்ட் பண்ணாமல் ஒரு விஷயத்தை வந்து மறுக்கிறது தான் வந்து ஃப்ளோட்டட். ரெஃப்யூஸ், ஒபே பண்ணாமல் அக்செப்ட் பண்ணிக்காமல் ஒன்றை மறுக்கிறது தான் வந்து ஃப்ளவுட்டட். ஓகேங்களா, இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் நம்மளை ஃப்ளூட் வாசிக்க சொன்னாங்கன்னா நம்ம வந்து ரெஃப்யூஸ் பண்ணிவிடுவோம், ஒபே பண்ண மாட்டோம், அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ராப்ட் அப்படின்னா ஒருத்தவங்களுடைய கிளாத்ஸை டேக் ஆஃப் பண்ணுறது, அவங்கள வந்து ஆடை அவிழ்க்கிறது தான் வந்து டிஸ்ராப்ட்னு சொல்கிறோம். சரிங்களா, இதுக்கு க்ளூ என்னென்னு பார்த்தீங்கன்னா ரோப் வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பண்ணிடுவாங்க, டிஸ்ரோப் பண்ணிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ வந்து ட்ரெஸ் ரிமூவ் பண்ணிடுவாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாப்னா கும்பல். சரிங்களா, ஒரு குவியலாக இருக்கக்கூடிய மக்கள் கூட்டத்தை தான் வந்து மாப்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் சைட்டட் அப்படின்னா இது முன்னாடியே பார்த்துருக்கோம். ஒரு பேராகிராஃப்ல இருந்து எடுத்துகிட்டு வந்து நம்ம பேசுறதுக்கு சேம் மீனிங் தான் இங்கேயும் பேசப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரூஃப் மாதிரி கொடுப்போம் இல்லையா, அதை வந்து நம்ம வந்து சைட்டட்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரு பேசேஜ் சைட்டட் ஃப்ரம் அ பேசேஜ்னு சொல்லி நம்ம ஒன்று சொல்லுவோம். ஸோ அதிலிருந்து எடுக்கப்பட்ட எக்ஸாக்ட் வேர்ட்ஸ், எக்ஸாக்ட் கருத்து, கண்டென்ட் அப்படிங்கிறதான் வந்து சைட்டட். நெக்ஸ்ட் ஒன் ஸ்குவாபிள்ஸ் அப்படின்னா நாய்ஸி வேல ஆர்கியூமெண்ட் பண்ணுறது, கூச்சலிட்டு சச்சரவு செஞ்சுட்டு இருக்கிறது, முக்கியம் இல்லாத விஷயத்துக்கு. சரிங்களா, அன்னெசரியான விஷயத்துக்கு சண்டை போட்டுட்டு இருக்கிறது தான் வந்து ஸ்குவாபிள். ஓகேங்களா, இதுக்கு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா பபிள்ஸ், ஸ்கொயரான பபிள்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப முக்கியமில்லாத விஷயம், அது வந்து முக்கியமில்லாத விஷயத்துக்கு தான் சண்டை போட்டுட்டு இருக்குன்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. பிரிங்க்னா விளிம்பில் இருக்கிறது. சரிங்களா, அது ஒரு மீனிங் இருக்குது. கிளர்ச்சி ஊடுறதையும் வந்து நம்ம பிரிங்க்னு சொல்லுவோம். சரிங்களா, ஒரு விளிம்பில் இருக்கிறதையும் பிரிங்க்னு சொல்லுவோம். ஒரு கிளர்ச்சியை ஏற்படுத்துறது, போராட்டத்தை வெடிக்க வைக்கிறதையும் நம்ம வந்து பிரிங்க்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் பொலிட்டிக்கல் ரேபிட் ஹோல். ரேபிட் ஹோல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷனை தான் ரேபிட் ஹோல்னு சொல்லுவோம். சரிங்களா, ரேபிட் ஹோலுங்கிறது ஒரு இடர்பாடான நிலை. ஸோ பொலிட்டிக்கல் ரேபிட் ஹோல் அப்படின்னா அரசியலில் இப்போ நிலவக்கூடிய ஒரு ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சுச்சுவேஷன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அசென்ட்னா ஒரு அக்ரிமெண்ட். சரிங்களா, அஃபீஷியலாக ஒப்புதல் அளிக்கிறதா வந்து அசென்ட். நம்ம எஸ்டர்டே பார்த்தோம். டிசென்ட்னா வந்து டிஸ்அப்ரூவல். ஸோ அசென்ட்னா ஒப்புதல். ஸ்டாண்ட் ஆஃப் அப்படின்னா மூவ் பண்ணுறது, கீப் அவே. ஓகேங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஒர்க்கரை வந்து டிஸ்சார்ஜ் பண்ணுறது, டெம்ப்ரவரியாவோ பெர்மனண்ட்டாவோ அவங்கள வந்து வேணான்னு சொல்லி நம்ம அனுப்புகிறோம் இல்லையா, அதான் ஸ்டாண்ட் ஆஃப்னு சொல்கிறாங்க. சரிங்களா, ஒரு விஷயத்தை தள்ளி வைக்கிறது, அதுதான் வந்து ஸ்டாண்ட் ஆஃப். பெரினியல் அப்படின்னா அடிக்கடி நிகழக்கூடியது, நிலையானது தான் வந்து பெரினியல். சரிங்களா, உங்களுக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக நடக்கிற விஷயமாகட்டும், ஸ்டேபிளாக இருக்கிற விஷயமாகட்டும் நம்ம பெரினியல்னு சொல்லுவோம். ஸோ பெரினியல் கான்ஃப்ளிக்ட்னு வச்சுக்கோங்களேன். கான்ஃப்ளிக்ட்னா சண்டை. சரிங்களா, ஸோ அடிக்கடி நிகழக்கூடிய சண்டை, இது வந்து நிலையான சண்டை அப்படிங்கிறத வந்து பெரினியல்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் ஆன்டகனிசம் அப்படின்னா விரோதம் தான் வந்து ஆன்டகனிசம். ஓகேங்களா, ஸோ ஆன்டகனி இது எல்லாமே வந்து விரோதத்தன்மையை குறிக்கிறது தான் ஆன்டகனிசம். இண்டீட்னா உண்மையிலே என்ன நடந்துச்சு, ரியலி என்ன நடந்துச்சு, சர்டைன்லி. சரிங்களா, ஒரு ரியாலிட்டியை சொல்கிறது தான் வந்து இண்டீட். ஸோ அந்த டீட் வந்து கண்டிப்பாக உண்மையாக இருக்கும்னு சொல்லி க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. டீடில் இருக்கிற விஷயமும் உண்மையாக இருக்கும்னு க்ளூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ டுமாரோ சர்டன் வேர்ட்ஸ் லேர்ன் பண்ணிக்கலாம். தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே.